இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் இப்படின்னு எல்லா விதமான இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கூடவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கோழியை பொரிச்சு எடுத்துக்கணும். கோழிக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்த்தேன் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சிக்கன் அதிகமாக வேகணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 80% மட்டும், அதாவது ஒரு 3/4 பதம் மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம பொரிச்சோன்னா போதும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூவில் நல்லா எண்ணெயை உறிஞ்சிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எண்ணெயில் இருக்கிற மசாலாவையும் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். சிலர் இது சாப்பிட மாட்டீங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் இதுவும் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோழி பொரிச்ச அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புங்க, கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே வானலிலேயே நான் கோழி பொரிச்ச எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் நான் இந்த ரெசிப்பியில் என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீலையே வச்சு நம்ம எப்போதும் வெங்காயம் எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிக்க வேண்டியது தான். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு பார்க்க போனால் முதல்லையே மிளகாயெல்லாம் சேர்க்க முன்னாடி சேர்த்துருக்கணும், நான் லேட்டாக சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அடுத்ததாக மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். மிளகாய் தூள் ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் பொரிய விட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப டார்க் கலராக, அதாவது கருகுன மாதிரி கலர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன் பொரிக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும். இப்போ பொரிச்ச கோழி துண்டுகளை இதில் சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த தக்காளி இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த கோழியை வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இதை ஒரு செமி கிரேவி மாதிரி பதத்தில் செய்ய போகிறேன். ஸோ அதனால் 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நான் சில பொருட்கள் சேர்க்க போகிறேன். இப்போது 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் கொஞ்சமாக கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் அதிகம் புளிக்காத தயிராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்க்கவுமே பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா கிரேவியாக திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா பெரட்டின மாதிரி செமி கிரேவியாக தான் நமக்கு வேணும். ஸோ நான் கொஞ்சமாக இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறேன். மீடியம் லோலையே வச்சுட்டு கிரேவி திரும்ப நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு
1/4 மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு தட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச வெங்காயம் கருவேப்பிலையை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். செம்ம யம்மியான பொரிச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அதுலேயும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.